இன்றைக்கி சாய் குக்கிங் சேனலில் ரவா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ ரவை எடுத்து வறுக்கிறேன். இது நெய்யில் வறுத்தோம்னா உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படாது. அதனால் இது ட்ரையாக வறுக்கணும். வெறும் வானலியில் வறுத்துக்கணும். இதில் 1 டம்ளர் ரவை அப்படின்னா 1 டம்ளர் சர்க்கரை எடுத்து பொடிச்சுக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் நெய்யை ஊற்றிக்கலாங்க, உருக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் இந்த ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை அப்படியே அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை பொடிச்சாச்சு. சர்க்கரையை இங்கே பாருங்கள், இதில் சர்க்கரை ரவை ரெண்டையும் அரைச்சி நல்லா உங்களுக்கு ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இதை நெய் அடுப்பில் வச்சு நல்லா உருக்கி வச்சுருக்கேன். இதில் 2 சர்க்கரையில் ஏலக்காவும் போட்டாச்சு. இது எவ்வளோ இருக்கோ நம்ம அந்த தகுந்த மாதிரி நெய் தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாங்க. நம்ம இதிலே இந்த நெய் இதிலே போட்டுக்கலாங்க. இதே போட்டுக்கலாம், சரியாக இருக்கும். 1/4 கிலோ ரவை, 1/4 கிலோ சர்க்கரை, 100 கிராம் நெய், ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். 100 கிராம் நெய், 1/4 கிலோ சர்க்கரை, 1/4 கிலோ தான் வரும் போட்டிருக்கேன். எல்லாம் சமமாக போட்டிருக்கேன். ஆனால் இனிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கூட 1/2 டம்ளர் சேர்த்து போட்டுருக்கேன். டம்ளருக்கு 1.5 டம்ளர் வரும். ஆனால் பொடிச்ச சர்க்கரை சமமாக 1க்கு 1 தான் போடணும். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ ரவை, 1/4 கிலோ சர்க்கரை. பொடிச்ச சர்க்கரையை கொஞ்சம் கூட போட்டிருந்தா அதை எடுத்து வச்சுட்டாங்க. அந்த கணக்கு தான். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக தெரியும். உங்களுக்கு அந்த நெய் வாசனைலாம் வராது. அதனால் 1/4 கிலோ ரவை வறுத்தாச்சு, 1/4 கிலோ சர்க்கரை ரெண்டையும் தனித்தனியாக நைஸாக அரைச்சி ரவையை ஒரு தடவை சளிச்சு திருப்பி மிக்சியில் போட்டு திருப்பி அரைங்க. அதிகமாக செய்தால் மிஷினில் கொடுக்கலாம். 1/4 கிலோ 1/2 கிலோக்கெலாம் வீட்டிலே செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் சர்க்கரையிலேயே. வேறு முந்திரி பருப்பு கூட நான் போடலைங்க. இது பாருங்கள், 25 உருண்டை வந்திருக்கு 1/4 கிலோவுக்கு. இதே போல் உங்கள் வீட்டில் ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.